போடா. டேய் உடச்ச வேண்டாம், உடச்ச வேண்டாம் அவனே. டேய் சொல்லிட்டேன், பாத்துக்கோ நீ வந்து. டேய் நான் விடுங்க, விடுங்க, உடச்சுங்க சொல்லிட்டேன். தம்பி, எல்லாரும் என்ன மாதிரி பொறுமையா இருக்க மாட்டாங்க, புரியுதா? இதுக்கப்புறமா அதை யாரையும் பிலீவ் பண்ணாம இரு. ஓகே? ஏய் திவ்யா, எப்போ வந்த? அந்த பையன் உன் பூச்சாடியை கீழே தள்ளி விட்டு உன் மூஞ்சில மண்ணு தூவினால அப்பயே நான் வந்துட்டேன். ஆனா இந்த அளவுக்கு பொறுமை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கலடா. சின்ன பையன் திவ்யா அவன். என்னது சின்ன பையனா? அவனை பார்த்தானே சின்ன பையன் மாதிரியா இருக்கு. ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அவனை நல்லா வெளுக்கிறது விட்டு அவனுக்கு வக்கழுது வாங்கிட்டு இருக்க. டேய் நான் வந்து வச்சுக்கோயேன், செம்மையா வச்சிருப்பான் அவனுக்கு. திவ்யா, நான் அவங்க நடிக்கிற நிலைக்கு எதுவும் மாறப்போறது கிடையாது. இங்க பாரு திவ்யா, மனுஷன் இயற்கையோட கலந்துருப்பான். இயற்கைக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருலாம் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், மழை, காற்று, சூரியன், இது எல்லாமே நல்லவங்களுக்கு மட்டுமா கிடைக்குது? கெட்டவங்களுக்கு தான் கிடைக்குது. இயற்கை எல்லாத்துக்கும் சமம். இயற்கை எல்லாத்துக்கும் நல்லதுதான் செய்யும். அதனாலதான் நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். அடா போடா, நீயும் ஹெல்ப்பும். போங்க சார், போங்க போய் உங்க பூச்சாடி இருங்க, இல்லைன்னா அதுவும் நெசிங்கிற போது அப்புறம்.